ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. அழகாக பேசின்னு இருக்கா பெண் பிள்ளை. ராமானுஜர் அசந்து கேட்டுருக்கார். ஒரு வாக்கியமும் அப்படி முத்து முத்தாக இருக்குது. எல்லாம் ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி ஒரு கலவையாக இருக்குது. ஆழ்வார் கதை சொல்கிறா, விஷ்ணு புராணத்துலேருந்து சொல்கிறா, பாகவதத்துலேருந்து சொல்கிறா, ராமாயணத்துலேருந்து சொல்கிறா. ஸோ இன்றைக்கி என்ன வாக்கியம்னு பார்க்கலாம். ஸோ 51லேருந்து சொல்கிறேன் வாக்கியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. இப்போ இன்னைக்கு 55வது வாக்கியம். இது மகாபாரதத்திலேருந்து ஒரு வாக்கியம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். கிருஷ்ணர் திரௌபதி பற்றின ஒரு வாக்கியம். ஸோ என்ன வாக்கியம்னா, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே அப்படின்ற ஒரு வாக்கியம். ஸோ இது மெயினாக என்னன்னா, திரௌபதியை சபையில் அவமானப்படுத்துறதுக்காக துரியோதனனும் அவ மாமா சகுனியும் பிளான் பண்ணுறா. ஸோ இது என்னென்னா, திரௌபதி யார்? துருபத ராஜாவோட மகள் திரௌபதி. அழகான ராஜகுமாரி. பஞ்ச பாண்டவர்களை கல்யாணம் பண்ணிண்டா. பஞ்ச பாண்டவர்கள் ரொம்ப நல்ல குணமுடையவர்கள், ரொம்ப நல்லவர்கள். ஆனால் என்ன, இந்த சூதாட்டம் அப்படின்ற ஒரு இதில் மாயையில் மாட்டிண்டு அவள் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்போ சபையில் திரௌபதியை கூட தொலைக்கிற நிலைமையில் உட்காந்துட்டுருக்கா. ஸோ சபையில் துரியோதனன் எப்படியாவது இந்த திரௌபதியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். எதனால் இது ஆச்சுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் இந்திரபிரஸ்தம் இவ கட்டின மாளிகை, ரொம்ப அழகான ஒரு மாளிகை, பஞ்ச பாண்டவர்கள் கட்டின மாளிகை. அதில் திரௌபதி அந்த இந்திரபிரஸ்தத்தில் மாடியில் நின்றுண்டு பார்த்துட்டுருக்கா. துரியோதனன் வராங்க. வந்தால் அவர் உள்ள நுழையர்ச்சி முதல்ல ஒரு இடத்துல கண்ணாடி மாதிரி இருக்குது. சரி, அது தண்ணின்னு நினச்சிண்டு அவர் காலெல்லாம் அதுக்குள்ளே விட்டா உள்ளே விழுந்துருவான்னு சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து வரார். கடைசியில் அது தண்ணி கிடையாது, அது சாதாரண நிலம். அதை தண்ணி மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னால் வரார். அதை பார்த்தா நார்மல் கார்பெட் மாதிரி இருக்குது. சரி, இது கார்பெட் தானேன்னு காலை வைக்கிறார். அது கடைசியில் தண்ணி. அதுக்குள்ளே அப்படியே வழுக்கி கீழே விழுந்துடுறார், அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துடுறார். விழுந்த உடனே இந்த திரௌபதி அங்கேருந்து மாடியிலேருந்து பார்த்து சிரிக்கிறா. இந்த மாதிரி ஒரு இது கூட தெரியல, கண்ணே தெரியல பாரு அப்படின்னு சிரிக்கிறா. துரியோதனனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுத்து. அந்த மாதிரியான ஒரு அவமானம், அதுவும் ஒரு பெண் சிரிக்கிறத பார்த்து அப்படி ஒரு அவமானம் தாங்க முடியல. உடனே அவன் நான் உன்னை எப்படியாவது இந்த அவமானத்துக்கு நான் பழி தீர்த்துப்பேன்ற மாதிரி மனசில் எண்ணிண்டு போயிடுறான். ஸோ இப்போ அந்த பழியை தான் இந்த பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோத்ததுனால இப்போது திரௌபதியை வஸ்திரமெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி திரௌபதியை இழுத்துன்னு வரத்துக்கு போகிறான். இழுத்துன்னு சபைக்கு வந்துடுறா. திரௌபதி கதறா. இந்த சபையில் யாருமே இல்லையா என்னை காப்பாற்றுறதுக்கு? பஞ்ச பாண்டவர்கள் தலையை குனிஞ்சுன்னு உட்காந்துட்டுருக்கார். துரோணாச்சாரியார் தலையை குனிஞ்சுன்னு உட்காந்துட்டுருக்கார். எல்லாம் அங்கே இருக்கிறவ அத்தனை பேரும் தலையை குனிஞ்சுன்னு உட்காந்துட்டுருக்கார். திரௌபதி சொல்கிறான், நான் இந்த வீட்டு மகள், இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் நடக்கிறதுன்னா நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையான்னு கேட்குறா. ஒருத்தருமே ஆனால் பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. விதுரர் இருக்கார். அவர் வாயை திறந்தா இங்கே யாரும் கேட்குறவா இல்லை. வேறு யாருமே பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. அந்த மாதிரி இருக்குது திரௌபதியோட நிலைமை. அப்படி ஒரு இதுவாக இருக்குது. அவள் தர்மத்தை பேசுகிறா,
தர்மம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னு தர்மத்தை வந்து அப்படி அக்கு வேற ஆணி வேற பேசுகிறா. ஒருத்தரும் ஒன்றும் அசையலை, யாருக்கும் பதிலே இங்கே சொல்ல தெரியல, ஒன்றுமே இவளை சப்போர்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை. எல்லாரும் தலையை குனிஞ்சுட்டு நின்றுட்டுருக்கா. சகுனியும் துரியோதனனும் அப்படியே எப்படியாவது இந்த திரௌபதியை மானபங்கம் படுத்தணும் அங்கே அப்படின்ற அந்த இதுலேயே இருக்கா, வெறியில் இருக்கா. இவ சாஸ்திரம் பேசுகிறா, ஒன்றும் நடக்கலை. தர்மம் பேசுகிறா, ஒன்றும் நடக்கலை. என்ன சொன்னாலும் நான் இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டில் வாழ வந்த பொண்ணு, எனக்கு இந்த நிலைமை நடக்கிறதுனா இதுக்கெல்லாம் உங்களுக்கும் இதெல்லாம் இது வந்து நல்லதில்லை, கர்மா உங்களையும் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறா. யாரும் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படி ஒரு நிலைமையில் இவ வந்து எல்லாம் புடவையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்ச உடனே இவ வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கத்தி பார்க்குறா, கதறி பார்க்குறா, ஒன்றும் நடக்கலை. அப்போ உடனே அவளுக்கு டக்குன்னு அந்தர்யாமியா, இவளுக்கு வந்து ஒரு பேர் கிருஷ்ணா. ஏன்னா இவ சரியான கிருஷ்ண பக்தையா, எப்போதுமே கிருஷ்ணர் பக்தையாக இருக்கிறதுனால திரௌபதிக்கு இன்னொரு பேர் வந்து கிருஷ்ணான்னு. ஸோ அப்போ தான் அவளுக்கு அந்தர்யாமியாக உள்ளே இருக்கிற அந்த கிருஷ்ணர் ஞாபகம் வருது. ஸோ நம்ம எல்லாரையும் கேட்டுட்டோம், நம்ம கிருஷ்ணரை நம்ம கேட்கலையேன்னு சொல்லிட்டு அப்போ கத்துறா, அந்தர்யாமி என் கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு கையை கூப்பிண்டு கையை பிடிச்சுண்டு அவளோட புடவையை பிடிச்சுண்டு கையை பிடிச்சுன்னு நிற்கிறா. அவன் வந்து புடவையை இழுக்க ஆரம்பிச்சுடுறான். இழுத்துட்டே இருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறா. அப்போது இன்னும் இழுத்துட்டுருக்கான். இன்னும் ஒரு லேயர் தான் இருக்குது புடவை. அந்த புடவையை அதை இழுத்துட்டான்னா ஃபுல்லாக மானபங்கமாகிடுவோம். அவள் அந்த நிலைமையில் இருக்கா. அங்கே எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்கா, நிறைய பேர் அந்த சபையில் சிரிச்சுன்னு இருக்கா திரௌபதியோட இந்த நிலைமையை பார்த்து. அந்த சமயத்தில் அவள் அந்த கையை விட்டுறாளாம். விட்டுட்டு கோவிந்தா ஸ்ரீஹரி பரமாத்மா கிருஷ்ணா அப்படின்னு கத்துறாளாம். அவள் கை ரெண்டுத்தையும் விட்டுட்டு கை ரெண்டுத்தையும் மேலே தூக்கி கூப்பிண்டு கத்துறாளாம். அப்போ கத்தின உடனே கிருஷ்ணர் வந்து அப்படியே அந்த புடவையை ஃபுல்லாக திரும்பி கொடுக்க ஆரம்பித்து அப்படியே புடவை கைட்ட புடவை வந்துட்டே இருக்கான். அப்போது அவளோட மானத்தை காப்பாற்றிடுறாராம் கிருஷ்ணர். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் பெண் பிள்ளை எதை சொல்கிறான்னா, கிருஷ்ணரை வேண்டின உடனே கிருஷ்ணர் வந்து புடவையை கொடுத்துட்டான்னு சொல்லலையாம். அவள் வந்து சரணாகதி அடைஞ்சப்புறம்தான் புடவையை கிருஷ்ணர் கொடுத்தார். அவள் வந்து எந்த நிலைமையில் கிருஷ்ணர் கொடுத்தாருன்னா, அவள் பிடிச்சுட்டு இருந்த வரைக்கும் கிருஷ்ணர் வரவே இல்லை. அவள் எப்போ அந்த 2 கையும் விட்டுட்டு இனிமே கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு அவள் எப்போ அந்த கை 2த்தையும் விட்டு கையை தூக்கி மேலே கையை கூப்பி கிருஷ்ணரை கூப்பிட்டாலோ அந்த சமயத்தில் தான் கிருஷ்ணர் வந்தார். அதுதான் சரணாகதி அப்படின்னு அந்த சரணாகதியோட வாக்கியத்தை அவ்வளோ எளிமையாக திரௌபதி மூலமாக பெண் பிள்ளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஸோ சரணாகதின்றது நம்மெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சரணாகதி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம வந்து விரதம் இருந்துடலாம், இல்லைன்னா கோவிலில் ஏதாவது நம்ம அன்னதானம் பண்ணணுன்னா பண்ணிடலாம், இல்லை நம்ம ஏதாவது அங்க பிரதட்சணம் பண்ணணுன்னா பண்ணிடலாம், இல்லை ஏதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் சரணாகதின்னு பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அதுக்கு மனசளவில் பலம் வேணும். அந்த தைரியமும் பலமும் இருந்தால் தான் சரணாகதி பண்ண முடியும். சின்ன குழந்தைகள்லாம் எடுத்துக்கோங்களேன், நடத்தி குழந்தைகளை ஆக்ஷன் போகிறோம் ரோட்லன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கையை தூக்காது, தூக்குன்னு சொல்கிறதுக்கு 2 கையும் தூக்கி தூக்குன்னும் குழந்தை தூக்கிறதுக்கு. இந்த குழந்தை 2 கையும் தூக்கினாதான் அப்பாவோ இல்லை அம்மாவோ தூக்குவா. ஒரு கையை மட்டும் தூக்கினா அப்படியே நடந்துவான்னு அந்த கையை பிடிச்சின்னு நடக்க வச்சுருவா. ஸோ அந்த குழந்தைக்கு தெரியும் 2 கையும் தூக்கினாதான் நமக்கு வேலை நடக்கும், அப்பா அம்மா நம்மளை தூக்குவான்னு. அந்த மாதிரி தான் நம்மளும் 2 கையும் தூக்கணுமா. தூக்கி பெருமாளை நம்ம கேட்டோன்னா பெருமாள் நமக்கு நடத்தி கொடுத்துருவார். சரணாகதின்றது என் கையில் எதுவுமே இல்லை, நான் கையை தூக்கியாச்சு, இனிமேல் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ, நீ வழி நடத்து, இனிமேல் நீ என்ன வழி நடத்துறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த ஃபுல் அக்செப்டன்ஸ், அதுதான் சரணாகதி. ஸோ அதை தான் திரௌபதி பண்ணாலாம். இனிமேல் இந்த கடைசி லேயர் ஆஃப் சாரி, இந்த சாரி கீழே விழுந்துருத்துனா நான் மானபங்கம் ஆகிடுவேன், இந்த சபையில் என்னோடய மானம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கு
நீ எப்படி நீ நடத்துறியோ நீ நடத்து அப்படின்னு கையை தூக்கிட்டாளாம். ஆனால் அந்த புடவை கீழே விழாமல் கிருஷ்ணர் புடவையை கொடுத்து அவளை காப்பாற்றிட்டாளாம். ஏன்னா அவள் கை ரெண்டுத்தையும் தூக்கி கிருஷ்ணர்கிட்ட விட்டுட்டால, கிருஷ்ணருக்கு தெரியும் எது நல்லதுன்னு. அதனால கிருஷ்ணர் உடனே அவளை காப்பாற்றிட்டா. ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. நம்மளாம் என்ன சொல்லுவோம், கிருஷ்ணான்னு கூப்பிட்டோடனே கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிட்டான்னு தான் சொல்லுவோம். ஆனால் பெண் பிள்ளை அதில் இருக்கிற அந்த அழகான தத்துவம் சரணாகதி அப்படின்ற அந்த தத்துவத்தை ரொம்ப அழகாக சொன்னால, இதை பார்த்து அப்படியே ராமானுஜர் வியந்து போகிறாராம். என்னமா பேசுகிறா பாரு, இந்த பெண் பிள்ளைக்கு எப்படி எவ்வளோ அறிவு அப்படின்னு ஆச்சரியப்படுறாராம். இந்த பெண் பிள்ளை உடனே சொல்கிறாளாம், சுவாமி இங்கேயும் வைத்தமாநிதி பெருமாள் இருக்கா, எல்லாருக்கும் தினமும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார், எவ்வளோ வசதியான பெருமாள் இந்த பெருமாள். நானும் இந்த கோவிலில் இருந்து நான் சரணாகதி பண்ணி இந்த பெருமாளை நீயே உன் கதி அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக சரணாகதி பண்ணி இங்கே இருக்கலாம். பெருமாள் என்ன வழி எனக்கு விடுறாரோ அந்த வழியில் நான் போயிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். அடியாள் வந்து திரௌபதி மாதிரியா இரு கையும் விட்டு சரணாகதி பண்ணுற அளவுக்கு அடியாளுக்கு வந்து அறிவு கிடையாது சுவாமி. அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கிடந்தா என்ன வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். ஸோ எவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை அவ்வளோ எளிமையாக பெண் பிள்ளை நமக்கு கொடுத்துட்டா பாருங்க. எல்லாத்துக்குமே சரணாகதி பெஸ்ட் சொல்யூஷன். எதுவுமே நடக்கலையா கவலையே படாதீங்கோ, கடவுள்கிட்ட விட்டுருங்கோ. ஆனால் விட்டதுக்கப்புறம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா விட்டுட்டா அது வந்து உங்ககிட்ட இல்லை, அது கடவுளோட இட்ஸ் இன் ஹிஸ் கோர்ட். ஸோ அவர் எப்படி அதன் வழி நடத்துகிறாரோ அதை ஏற்றுக்கோங்க. அந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கு வரணும். அதுதான் அழகாக பெண் பிள்ளை நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஸோ நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுத்துன்னா என்ன கஷ்டமும் நம்ம ஈஸியாக சமாளித்து வெளில வந்துடலாம். ஸோ இந்த வாக்கியம் ரொம்ப அழகான வாக்கியம். 55வது வாக்கியம், இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.